எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, நீங்கள் இது வரைக்கும் செஞ்சிடாத புதிய சுவையில் டேஸ்டியான மாசி சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் இதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அப்புறமா இது கூட 3 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயை நம்ம இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த கையை நம்ம கண்ணில் வச்சுட்டாலும் எந்தவித எரிச்சலும் வராது. ஸோ அதனால் நம்ம நைஃபை வச்சு கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாயை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அப்புறமா இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் இது நல்ல மணம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம மாசித்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1/2 கப் அளவு மாசித்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாசித்தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாசித்தூள் நிறைய ரெசிபி செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் இது நல்ல மணம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நான் அதே வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நம்ம ஏற்கனவே இதில் காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ உங்கள் கார தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்தா தான் இது நல்ல வாசனையாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது, ஒரு 3/4 பங்கு வதங்கினா போதும். அடுத்ததாக இதில் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூவை அப்படி சேர்க்காமல் லைட்டாக இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு பிசைஞ்சு விட்டுட்டு சேர்த்திங்கன்னா அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே போட்ட ஒரே வீடியோவிலேயே மாசித்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் தேங்காய் துருவல் எப்படி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 3 இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த சமோசா செஞ்சுருக்கேன். ரமதான் டைமில் இந்த 3 பொருளையும் நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு பல விதமான ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் இதை ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்ததாக இந்த சமோசாவை ஒட்டுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சமோசாக்குள்ளே ஃபில்லிங் வச்சிடலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசா சீட் எடுத்திருக்கேன். இந்த சமோசா சீட் எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சமோசாவை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சுருக்கிற அந்த ஃபில்லிங்கை வச்சுக்கிடலாம். இதில் ரொம்ப குவியலாக வச்சிடாமல் கரெக்டான அளவுக்கு வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு திரும்ப திரும்ப செய்யும்போது இது ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த ஃபில்லிங் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண சமோசா சீட்டில் சமோசா செஞ்சுட்டா இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதுவே நீங்கள் சீட் கடையில் வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்காது. நான் உங்களுக்கு தெளிவாக புரிகிறதுக்காக வேண்டி இன்னொரு தடவையும் சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஷீட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபில்லிங் வச்சுட்டு அப்புறம் மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம புதுசாக செய்யும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அதுவே திரும்ப திரும்ப செஞ்சுட்டோன்னா ஈஸியாகிடும். ஸோ இந்த மாதிரி நாமளே வீட்டில் செஞ்சுட்டோன்னா கடையில் அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த பொருட்கள் எல்லாமே நான் ரமதானுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது. ஸோ எனக்கு இந்த டைமில் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நம்ம இப்படியும் செய்யலாம், இல்லைன்னா நம்ம இதை செஞ்சியும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். ஸோ இது உங்களோட விருப்பம்தான். நான் அப்பப்போ தான் செய்வேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை சமோசா வேணுமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலை நல்லா சூடாக்கிட்டு அப்புறம் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம சமோசாவை சேர்த்துக்கலாம். தீயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அது சீக்கிரமே கருகிடும். ஸோ உங்களுக்கு எந்த பக்கத்தில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சமோசா நம்ம கடையில் வாங்குகிற அதே கிறிஸ்பினஸ்லேயே இருக்கும். இந்த சமோசாவை அப்பப்போ 2 சைடும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக பொரியும். இந்த சமோசா எல்லாமே ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிடலாம். நீங்கள் எத்தனையோ சமோசா செஞ்சுருப்பீங்க. சிக்கன், மட்டன், ஆனியன் இந்த மாதிரி பல விதமாக செஞ்சுருப்பீங்க. பட் இந்த சமோசா மேக்ஸிமம் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இது சீ ஃபுட் லவர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். இந்த சமோசாவில் எண்ணெய் சுத்தமாக இருக்காது. ஸோ கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சமோசா எல்லாத்தையும் நான் ஆயிலேருந்து எடுத்துட்டேன். இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு பிளேட்டில் போட்டிங்கன்னா எண்ணெய் சுத்தமாக இருக்காது. சமோசாவை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதோட சுவையும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ எப்போவுமே இஃப்தாருக்கு ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி புதுவிதமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.